அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ 2 பக்கம் நல்ல பக்கமும் போட்டு பின் பண்ணி நம்ம கழுத்தை சுற்றி தையல் போட்டுக்கலாம். ஃபுல்லாக கழுத்தை சுற்றி தையல் போட்டு எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம கை இருக்கிற பக்கத்தில் தையல் போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி மெத்தடில் நம்ம தைக்கும்போது நம்மளுடைய துணி உள்ளே குத்தாமல் நீட்டான ஃபினிஷிங்கோடு இருக்கும். கீழ் பக்கத்துலேயும் அதேமாதிரி தையல் போட்டு எடுத்துக்கலாம். கையினுடைய இந்த சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போது தையல் போட்டு வச்சுருக்கிற இடத்துலலாம் கழுத்தெல்லாம் சுற்றி கட் பண்ணி நாச்சஸ் போட்டு ஃபுல்லாக தையல் போட்டுக்கலாம். இந்த ட்ரெஸ்ஸினுடைய கட்டிங் வீடியோ முன்னாடியே அப்லோட் பண்ணியிருப்பேன், பார்த்துக்குங்க. இது ஸ்டிச்சிங் வீடியோ. ஃபீவருன்றதுனால இந்த வீடியோ போட கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதுவும் இல்லாமல் ஃபங்க்ஷன் கொஞ்சம் போயிட்டு வந்ததுனால இதுவாகிடுச்சு. இதுக்கப்புறம் வீடியோ கண்டினியூஸாக ரெகுலராக போடுறேன். சுற்றி ஃபுல்லாக திருப்பிட்டு தையல் சுற்றி போட்டு எடுத்துக்கலாம். நம்ம கழுத்தை சுற்றி போட்டு எடுத்துக்கலாம். அடுத்து கையையும் போட்டு எடுத்துக்கலாம். இந்த ஓரத்துலேருந்து போட்டு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதில் கழுத்து கை மட்டும் போட்டிருப்போம். இப்போ கீழே இருக்க லைனிங் பார்ட்டையும் சேர்த்து அந்த உடம்பு சுற்றி போட்டுக்கலாம். எக்ஸஸாக இருக்கிறதெல்லாம் வெட்டி எடுத்துடலாம். நம்ம எப்போவுமே தைக்கும் போது லைனிங்கை விட மெயின் ஃபேப்ரிக் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நம்ம பெருசாக இருந்தால் கூட வெட்டிக்கலாம். நான் சின்னதாக இருந்தால் ஒட்டு போகிறது கொஞ்சம் கஷ்டமாயிடும். அதனால் மெயின் ஃபேப்ரிக் மட்டும் எப்போவுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு தைச்சிக்கோங்க. அடுத்து டாட் பிடிச்சிக்கலாம். நான் மடிக்கிற மாதிரியே மடித்து 1/4 இன்ச்சு கீழே வச்சுட்டு மேலே ஹைட் 4.5 இன்ச்சு வச்சுக்கிறேன். இப்போ தையல் போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த சைடும் 1/4 இன்ச்சு மேலே ஹைட் 4.5 வச்சு தையல் போட்டுக்கலாம். என்னோடய வீடியோ எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். எல்லோரும் கண்டிப்பாக என் வீடியோக்கு எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். அதேமாரி பேக் போர்ஷனும் இதேமாரி தைச்சி எடுத்துக்கலாம். கழுத்தை சுற்றி தையல் போட்டு கை கீழெல்லாம் தையல் போட்டு எடுத்துக்கலாம். சேம் இப்போ எப்படி ஃப்ரண்ட் தைச்சோமோ அதே மாதிரி தான் தைக்கிறோம். அதனால தான் இது கொஞ்சம் ஸ்பீடாக ஓட்டிட்டேன். கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதேமாரி கை கழுத்து இருக்கிற எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம். கீழேயும் அதுமாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். தையலை சுற்றி இப்போது அந்த திருப்பி விட்ட பக்கம் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சுற்றி தையல் போட்டு எடுத்துக்கலாம். கீழே அதே மாதிரி போட்டுக்கலாம். கீழேயும் அதேமாதிரி பேக் போர்ஷனுக்கும் நம்ம அதேமாதிரி டாட் பிடிச்சிக்கலாம். டாட் ஏன் பிடிக்கிறோன்னு சொன்னாக்கா நம்மளுடைய ஷேப் அப்போ தான் கரெக்டாக தெரியும். அதனால் டாட் பிடிக்கிறோம். நம்மளுக்கு ரொம்ப லூஸ் விழாத நம்மளோட உடம்பு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டான ஃபிட்டிங்கோடு இருக்கும். இப்போ அடுத்து
ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு வந்து முன்னாடி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்க ஓவர் கோட் மாடலில் இதை வச்சு தச்சு திருப்பிட்டு அது மேலே அந்த ஃப்ரண்ட் போர்ஷன் மேலே இது வந்து வைக்க போகிறோம். இந்த மாதிரியான கலர் காம்பினேஷனுக்கு இந்த மாதிரி மெத்தடில் தைச்சோம் சொன்னாக்கா பார்க்கறதுக்கு நல்லா நீட்டாக நல்லாயிருக்கும். சுற்றி தையல் போட்டு எடுத்துக்கலாம். அதேமாதிரி கை பக்கமும் தையல் போட்டுக்கலாம். கீழேயும் கீழ் பக்கமும் தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ தையல் போட்டு வச்சது எல்லாத்தையுமே இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். கழுத்து கையினோட ஓரம் கீழே எல்லாம் கட் பண்ணி எடுத்து நான்ச்சஸ் போட்டு திருப்பிக்கலாம். கண்டிப்பாக நம்ம கழுத்து கையாண்டெலாம் தையல் போட்டோம்னாக்கா கண்டிப்பாக நான்ச்சஸ் போடணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த ஷேப் கரெக்டாக எடுத்து தரும். சுற்றி இப்போ திருப்பி விட்டுட்டு சுற்றி தையல் போட்டுக்கலாம். இவங்க வந்து நெமிலிலேருந்து எனக்கு வந்து கொடுத்துருக்காங்க இந்த ட்ரெஸ்ஸு தைச்சி தர சொல்லி. மாடல் எதுவும் சொல்ல, உங்களோட விருப்பம் தான் சொல்லிட்டாங்க. நம்மளுடைய ஒரு ட்ரெஸ் சாரீ எடுக்கிறோன்னு சொன்னாக்கா எந்த டிசைன் நம்ம கொடுக்குறோன்றத பொறுத்து அந்த கலர் காம்பினேஷனுக்கு நல்லா இருக்கான்னு பார்த்து நம்ம பண்ணோன்னு சொன்னாக்கா நல்லாயிருக்கும். அதேமாரி நம்ம தைக்கும்போது நீட்டான ஃபினிஷிங்கோடு இருந்துச்சு சொன்னாக்கா கண்டிப்பாக நம்மளுக்கு கஸ்டமர் துணி தருவாங்க. அதனால் இப்போ தான் நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னு சொன்னாக்கா தைரியமாக எடுத்து பண்ணுங்கள். எந்த இதுவுமே இல்லை. எப்போவுமே துணி மட்டும் எக்ஸ்ட்ரா விட்டு தைச்சிட்டிங்கன்னு சொன்னாக்கா அது தப்பாக இருந்தால் கூட பிரிச்சுட்டு நம்ம வந்து அதை சரி செஞ்சுக்கலாம். இப்போ அது மேலே வச்சுட்டு இப்போ அதை சுற்றி வந்து தையல் போட்டுக்கலாம். ஃபுல்லாக அதை சுற்றி நகராமல் இருக்கிறதுக்கோசம் பின் பண்ணிக்கலாம். எனக்கு அந்த குண்டு ஊசி மாரி வச்சு பண்ண சொன்னாக்கா அது வந்து கீழே விழுந்தது செட் ஆக மாட்டேங்குது. இப்போ எனக்கு பின் பண்ணி போட்டோன்னு சொன்னாக்கா எனக்கு இது கொஞ்சம் நகராமல் அது ஸ்டிப்னஸாக இருக்குது. அதனால் நான் இதை போட்டிருக்கேன். உங்களுக்கு எது ஓட்டமோ அது போட்டு பண்ணிக்கோங்க. சுற்றி தையல் போட்டு திருப்பி எடுத்துக்கலாம். கீழ் பாட்டமும் அதேமாதிரி தையல் போட்டுக்கலாம். இதுமாதிரி நம்ம துணி வெட்டி வச்சுட்டோன்னு சொன்னாக்கா அப்போயே அயர்ன் பண்ணிட்டா கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இப்போ அதை சுற்றி வந்து நான் வந்து லேஸ் வச்சுக்கிறேன். ஏன்னா பார்க்க ரொம்ப சிம்பிளாக இருக்க மாதிரி, அதனால் கொஞ்சம் லேஸ் வச்சு சொன்னாக்கா கொஞ்சம் பார்க்கறதுக்கு நீட்டாக நல்லாயிருக்கும். கழுத்துக்கும் அதுக்கு கீழே இப்போ வச்சுருக்க அந்த மாடலுக்கும் வச்சோன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்னான ஒர்க் நம்ம பண்ணோம்னாக்கா துணி நல்லா பார்க்க வந்து போடுறதுக்கு நீட்டாகவும் அழகாகவும் இருக்கும். அதுக்கு இந்த பார்டரை வந்து வெட்டி எடுத்துக்கிறேன். ஏன்னா ஹைட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதெல்லாம் வேஸ்ட்டாக போகக்கூடாது அப்படின்றதுக்கோசம் அந்த பார்டர் அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன். கை கட் பண்ணி தைச்சது வந்து அதனுடைய வீடியோ வந்து எடிட் ஆயிடுச்சு. கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நான் கை வந்து எப்படி இது பண்ணணும்னு சொல்கிறேன் நான். அந்த வீடியோ வந்து எடிட் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஃப்ளீட்டட் வச்சுக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட் எடுத்துருக்கேன். நல்ல பக்கம் கீழே வந்து ஃப்ளீட்டட் வைக்கிறதுக்காக துணி வச்சுருக்கோம். நல்ல பக்கம் ஒன்றா போட்டுட்டு நடுவில் அந்தமாரி போட்டுட்டு எந்த ஓரமும் அந்த ஓரம் ஒரு 2 இன்ச்சு தையலுக்கோசம் விட்டுட்டு இப்போது நம்ம நடுவில் வந்து சும்மா ஒரு தையல் போட்டுட்டு 1/4 இன்ச்சுக்கு ஃப்ளீட்டட் வச்சு தைக்கணும். 1/4 இன்ச்சு வச்சு சின்னதாக ஃப்ளீட் வச்சு தைச்சோன்னா நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. லைனாக குட்டி குட்டியாக ஃப்ளீட் வச்சு தைச்சிக்கலாம் பொறுமையாக. இந்த மாதிரியான மெத்தடில் நீங்கள் வச்சு தைச்சிங்கன்னு சொன்னாக்கா இந்த துணி வந்து நம்மளுக்கு குத்தாது. அப்புறம் வந்து நம்ம ஓவர்லாக் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. நல்லா நீட்டாக வரும்.
திரும்பவும் சொல்கிறேன், ஃப்ரண்ட் பார்ட்டு நல்ல பக்கம், அதேமாரி கீழே வைக்கிறதும் அந்த இதையே நல்ல பக்கம் போட்டுட்டு, நம்ம திருப்பி போட்டோம்னாக்கா, நம்ம தச்ச தையல் வந்து தெரியாத அளவுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரியான மெத்தடில் தச்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். 2 இன்ச்சு இருக்கிற இடத்துல மட்டும் தையல் போடாமல் அப்படியே விட்டுடலாம். ஏன்னா அந்த இடத்துல தையல் போட்டோம்னா ரொம்ப தூக்கிட்டு பஃப்னு இருக்கும். அதனால் அந்த 2 இன்ச்சு அளவுக்கு மட்டும் விட்டுட்டு மீதி இருக்கிற இடத்துல ஃப்ளீட்டட் வச்சுக்கலாம். ஏன்னா அந்த இடம் தையலுக்காக நம்ம விட்டு வச்சது. வச்சு நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். அப்பப்போ நூல் வேறு மிஷினில் கட் ஆகிடுது. தையல் போட்டு ஃப்ளீட் வச்சுக்கலாம். இந்த சைடு நம்ம எந்த சைடு ஃபஸ்ட்டு ஃப்ளீட் வைக்கிறோமோ அதே பக்கமாக பார்த்து நம்ம வந்து ஃப்ளீட் வைக்கணும். மாற்றி மாற்றி வச்சிடக்கூடாது. கவனமாக பண்ணுங்கள் இது செய்யும்போது. கரெக்டாக அந்த 1/4 இன்ச்சுன்னா அந்த 1/4 இன்ச்சு வச்சு தைக்கணும். அப்போ தான் நம்ம ஃப்ளீட் வந்து ஒன்று போல் வரும். ஒரு ஃப்ளீட்டு ஏற்றம் இறக்கம் அப்புறம் கொஞ்சம் பெருசு சின்னது அப்படி இல்லாமல் ஒரே லைன் வைஸாக நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. அளவுகள் கரெக்டாக வச்சு நம்ம தைக்கணும். அவ்வளோதான். இந்த இடத்துல வச்சு தைச்சி தையல் போட்டுடலாம். இப்போ சுற்றி அந்த லாஸ்ட்லேருந்து போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரையும் ஏன்னா 2 தையல் போட்டுக்கலாம். ஒரு தையல் போட்டு சொன்னாக்கா தையல் வந்து பிரிஞ்சிடும் ஒரு டைம். அதனால் நம்ம எப்போவுமே எந்த துணி எடுத்தாலும் 2 தையல் போட்டுட்டோன்னு சொன்னாக்கா நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும். அடுத்து லைனிங்கை வந்து அதே பின்பக்கம் திருப்பி கெட்ட பக்கம் திருப்பிட்டு லைனிங் பார்ட்டும் கெட்ட பக்கம் திருப்பி வச்சு இந்த சைடு திருப்பி வச்சு தைச்சிக்கலாம். இந்த முனையிலேருந்து அந்த முனையிலேருந்து தையல் போட்டு வச்சுக்கலாம். இப்போ இந்த சைடு வந்து தைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு அந்த முனையிலேருந்து இந்த முனை வரைக்கும் தையல் போட்டு எடுத்துகிட்டு திருப்பி பார்த்தோம் சொன்னாக்கா நம்ம தையல் போட்ட இடம் வந்து தெரியாத அளவுக்கு நல்லாயிருக்கும். குத்தாது, மெயினாக நம்மளுக்கு குத்த செய்யாது. சின்ன பிள்ளைங்களுக்கெலாம் தைக்கிறோன்னாக்கா இந்த மாதிரியான மெத்தடில் தைக்கலாம். இப்போ பெரியவங்களும் இதை தான் விரும்புகிறாங்க, இந்த மாதிரி தைக்க சொல்லி. இப்போது அடுத்து வந்து பேக் பார்ட்டுக்கு அதேமாரி ஃப்ளீட்டட் 1/4 இன்ச்சு வச்சு தைச்சிக்கலாம். அந்த இதில் வச்சு ரெண்டு இன்ச்சுக்கு மட்டும் வெட்டிட்டு ஃபுல்லாக தையல் போட்டு இந்த சைடும் 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி கரெக்டாக வச்சுட்டு ஃப்ளீட்டு வச்சிடலாம். 1/4 இன்ச்சு வச்சோன்னா கரெக்டாக இருக்கும். 1/4 இன்ச்சு வச்சு ஸ்ட்ரைட்டாக வச்சு ஒரு தையல் போட்டுக்கலாம். அடுத்து லைனிங் வச்சு தைச்சிக்கலாம். லைனிங் வச்சு அதேமாதிரி எப்படி ஃப்ரண்ட் போர்ஷன் தைச்சோமோ அதேமாரி பேக் பார்ட் வச்சு தைச்சிக்கலாம். கரெக்டாக வச்சு
கையினுடைய வீடியோ வந்து எடிட் ஆகிடுச்சு. அதனால் நெக்ஸ்ட் வீடியோவில் கை அட்டாச் பண்ணுறது வெட்டுறதெல்லாம் ஃபுல்லாக காமிக்கிறேன். இப்போ வந்து உடம்புடைய வச்சு அளவெடுத்து நம்ம வந்து ஒரு தையல் போட்டுக்கலாம். கரெக்டாக கை வந்து வச்சுட்டு அதே அளவுக்கு தச்சு துணி மேலே அளவு துணி போட்டுட்டு இந்த சைடும் முன்னாடியும் இல்லாமல் பின்னாடியும் பாதி தூரம் வச்சு தச்சுட்டு மீதியை அதை விட்டுட்டு லைனிங் தனியாகவும் நல்ல பக்கம் மெயின் ஃபேப்ரிக் தனியாகவும் வச்சு தையல் போட்டு தனியாக எடுத்துக்கலாம். நான் ஒன்றா வச்சு தைச்சு சொன்னாக்கா நம்ம நடக்கும்போது சிக்கிக்கும். அதனால் இந்தமாதிரி தனித்தனியாக வச்சு இந்த மாதிரி பாதியை வச்சு நம்ம தையல் போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். தையல் போடுங்க. எல்லாத்துக்கும் ஒன்று தையல் போட்டோம்னாக்கா தையல் வந்து பிரிஞ்சிடும். அதனால் ரெண்டு தையல் போட்டு எல்லாத்துக்குமே தைங்க. கரெக்டாக இப்போ லைனிங் அதேமாரி கீழேருந்து பிடிச்சி கரெக்டாக அதேமாரி 1/4 இன்ச்சு விட்டு தையல் போட்டுக்கலாம். லாஸ்ட் எட்ஜ் வரையும் தையல் போட்டு எடுத்துக்கிட்டு இன்னொரு தையல் இதேமாரி போட்டுக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து ரைட் ஹேண்ட் சைடு முடிஞ்சிச்சு. இப்போ வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்ம மார்க் பண்ண அதே அளவில் வச்சு நம்ம இடுப்பினுடைய சுற்றளவு ஒரு சைடு தச்சு பார்த்துட்டு அளவு எடுத்து பாருங்கள். அப்போ தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஃபுல்லாக வச்சு தையல் போட்டு எடுத்துக்கலாம். கண்டிப்பாக என்னோடய வீடியோ எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லோரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோடு வரும். அதேமாதிரி இந்த சைடு வந்து பாதியில் விட்டு தையல் போட்டு எடுத்துக்கணும். நூலாக வந்துச்சு சொன்னாக்கா அதை அப்பயே வந்து கட் பண்ணி எடுத்துடுங்க. அப்போ தான் வந்து தையல் போடுற இடத்துல நூல் சிக்காமல் கரெக்டாக வரும். இல்லைன்னா தையல் வந்து உங்களுக்கு சரியாக விழுகாது. அதனால் அந்த நூலாக வரும்போதே அப்பயே கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அது பிகினராக இருந்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன மெத்தட்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க. அப்போ தான் கரெக்டாக வரும். தையல் போட்டு ஃபுல்லாத்தையும் இதேமாதிரி இப்போ லைனிங் அதேமாதிரி தையல் போட்டு எடுத்துக்கலாம். லைனிங் ஃபேப்ரிக்கும் அதுமாரி தையல் போட்டு எடுத்துக்கலாம். எதனா டவுட் இருந்துச்சு சொன்னாக்கா கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக சொல்கிறேன். இன்னொரு தையல் போட்டு எடுத்துக்கலாம்.
எல்லோரும் என் வீடியோவை லைக் போட்டுட்டு பாருங்கள். என்னோடய வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.